அவசரப்பட்டு தள்ளிவிடாதே. உன் வீடு தேடி வந்துள்ளேன். உன் வாழ்க்கையில் பல அதிசயங்கள் இனி நடக்கப் போகிறது. நான் உன்னை தேர்வு செய்து விட்டேன். உன் கனவில் வந்து காட்சி கொடுப்பேன். நீ தினமும் என்னிடம் மனதார கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை நான் உனக்கு கூடிய விரைவில் நடத்தி தரப்போகிறேன். சற்று பொறுமையாக இரு என் பிள்ளையே. என் பிள்ளையே, நான் உனக்கு ஏற்கனவே நினைவுபடுத்தியுள்ளேன். இந்த வருடம் நீ எப்படி இருக்க வேண்டும் என்றும் எதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தெளிவாக கூறியுள்ளேன். நீ சற்று கோபத்தில் ஏதாவது வார்த்தைகள் பேசிவிட்டால் அதன் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும். என்னதான் நன்மை நீ அவர்களுக்கு செய்தாலும் அவர்கள் ஒரு நொடியில் அனைத்தையும் மறந்து பேசிவிடுவார். உனக்கு நன்மை நடக்கும். அதே நேரத்தில் கவனமாகவும் நீ இருக்க வேண்டும். உன்னை கோபுரத்தின் உச்சியில் இருக்கும் வரை நான் ஓயமாட்டேன். வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல, என்றும் முழுமையாக பிரகாசிக்க. அது நிலவைப் போன்றது. அதில் வளர்பிறை தேய்பிறை என அனைத்தும் இருக்கும். எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது. அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நீ நம்பு. என் பிள்ளையே, மன உறுதியோடு போராடினால் ஆட்டத்தின் கடைசி நிமிடத்தில் கூட வெற்றி வசமாகும் என்பதை உணர்ந்திருப்பாய். வாழ்வில் கடைசி வரைக்கும் மன உறுதியோடு